வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். நீலகிரி டு கன்னியாகுமரியில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. அடுத்த 2 மணி நேரத்திற்கு மஞ்சள் அலர்ட். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை 4 மணி வரை நீலகிரியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை 7 மாவட்டங்களில் இடி மின்னுடன் கூடிய மழை பெய்து வருகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் மழை பெய்து வருகிறது. அதேபோல நேற்று வெளியாகிருந்த வானிலை அறிவிப்பின்படி மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று ஜூன் 29ஆம் தேதி தமிழகத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில், வடக்கு ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 30ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 1ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், ஒரிசா, மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.